ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேலை அகாடமி யூடியூப் சேனல்ல ஒரு டாப்பிக்கா ஜிகே டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். அதுல இந்த வாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஜிகே டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவன்த் எக்கனாமிக்ஸ் தாங்க நம்ம இந்த வாரத்துல கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கரெக்டா வாட்ச் பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், ஒவ்வொரு லெசன்ஸையும் தெளிவா முடிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய வேலை அகாடமியில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அறிவு டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம விரைவில் உங்களுக்கு தமிழுக்கான ஒரு மெயினா ஒரு டெஸ்ட்டை ஒன்று விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ரெகுலர் கிளாஸஸ் டெய்லியுமே போயிட்டு இருக்குங்க. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ரெகுலர் கிளாஸஸ் மாத்ததை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸை சம்பந்தமான ஒரு அப்டேட் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் அது சம்பந்தமான தகவலை நம்ம சொல்லுவோம். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செவன்த்ல இருக்கக்கூடிய பாலிட்டில ஒரு லெசன், சமத்துவம். இது ரொம்ப முக்கியமான லெசனுங்க. இதுல இருந்து நமக்கு வினாக்கள் வருது. எல்லா எக்ஸாம் இப்ப நம்ம போறது லெசன் வைஸ் போடுறதுனால நீங்க டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கலாம், போலீஸ், எஸ்ஐ எதுக்கு படிக்கக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதா. முதல்ல சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். சமத்துவம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல். ஒரு தனி மனிதனையோ அல்லது ஒரு குழுவையோ வேறுபாடு காட்டி நடத்தாமல் இருப்பது. அப்படி இல்லைனா சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பாலினம், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது ஆகியவற்றின் அடிப்படையில் குறைவாக நடத்தாமல் இருப்பது. என்ன சொல்ற வராங்க, ஒரு தனி மனிதனோ ஒரு குழுவையோ வேறுபாடு காட்டாம நடத்தக்கூடியது சமத்துவம்னு சொல்றாங்க. அப்படி இல்லையா, சிறப்பா பாதுகாக்கப்பட்ட இயல்புகள்னு ஒரு சிலது இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இனம் அப்படின்றது சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலினம் அப்படின்றது இருக்கு. இனம், பாலினம், இயலாமை, அடுத்து சமயம். இது இல்லாம நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் பாகுபாடு காரணம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து வாசகமே பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை நம்ம கொஸ்டின் பேப்பர்ல ஆல்ரெடி கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பேராசிரியர் லாஸ்கி அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளித்தலும் சமத்துவம் இருப்பதாகும். சமத்துவம்ன்றது நீங்க சமமா நடத்துறது மட்டும் இல்லைங்க, வெகுமதி அளித்தலும் சமத்துவமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுல முதலாக ஒண்ணு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, சமூக சிறப்புரிமை இல்லாதது. அப்ப ஏதாவது ஒரு சமூகத்துக்கு சிறப்புரிமைன்னு ஒண்ணு தரக்கூடாதுன்னு சொல்றாங்க சமத்துவத்துல லாஸ்கி அவர்கள். ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, போதுமான வாய்ப்புகள் எல்லாருக்குமே தரணும். இவங்களுக்கு அவங்களுக்குலாம் இல்ல, எல்லாருக்குமே வாய்ப்புகளும் கொடுக்கணும். இது ரெண்டும் தான் சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்கி அவர்களால் சொல்லக்கூடியதாக இருக்கு. சமத்துவத்துல முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமத்துவம் பல நூற்றாண்டுகளாக மனித சமுதாயத்தை ஊக்குவித்து வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடாகும். இப்ப சமத்துவம் என்பது என்ன கோட்பாடு அப்படின்னா, நீதி மற்றும் அரசியல். இந்த கோட்பாடுன்றதை நாம வச்சுக்கணுங்க, ரொம்ப முக்கியம். எப்பயுமே நம்ம எளிமையா இருக்கக்கூடிய விஷயங்கள தான் என்ன பண்ணுவோம், தவறுகள் நிகழக்கூடியதாக இருக்கும். அடுத்து சமத்துவம் என்ற கோட்பாடு மனிதனுடைய இனம், அதனுடைய சாதி, நிறம், பாலினம், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்புள்ளவர்கள் என்ற கோட்பாட்டை அறிவுறுகிறது. எல்லாருமே சமங்க, அதாங்க சமத்துவம். ஓகேங்களா. மக்களாட்சிகளின் கோட்பாடான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்த போது மட்டுமே பொருளுடையவையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சமத்துவத்தோட வகைகள் ரொம்ப முக்கியம். இந்த வகைகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், வினாக்களை எதிர்பார்க்கலாம். சரிங்களா. சமத்துவத்தோட முதல் வகை என்னன்னா சமூக சமத்துவம். அப்படி என்னங்க சமூகத்துல சமத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். குடிமக்கள்
அனைத்து குடிமக்களுக்கும் சம தகுதி உடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூகத்தம். எல்லாருமே குடிமக்கள், ஒரே மாதிரியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சமூகத்துல சாதி, சமய கொள்கை, நிறம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இருக்கக்கூடாது. ஒருத்தவங்களை ஜாதியை வச்சியோ, அவங்களுடைய சமயத்தை வச்சியோ, கலரை பேஸ் பண்ணியோ, இனத்தை வச்சியோ என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. அதுதான் சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அனைவருக்கும் தங்களது ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கான சமமான வாய்ப்புகள் பெற்றிருத்தல் வேண்டும். அப்ப அவங்களுடைய ஆளுமை மற்றும் நோக்கங்கள் அடைவதற்கான சமமான வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது, சமமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க, குடிமை சமத்துவம். இரண்டாவதா இருக்கக்கூடியது என்னது, குடிமை சமத்துவம். அனைத்து குடிமக்களுக்கும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும். இதுவே சமூக சமத்துவம். குடிமக்களிடையே உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஏழை, பணக்காரர், சாதி மற்றும் சமய கொள்கை ஆகியவற்றை காரணமாக பாகுபாடு இருக்கக்கூடாது. ஐயோ இவங்க பணக்காரங்க, ஐயோ இவன் ஏழைங்க, ஐயோ இவங்க உயர்ந்த ஜாதிங்க, ஐயோ இவங்க வந்து பெரிய சமயத்தை வச்சிருக்கிறவங்க அப்படின்ற பாகுபாடு எல்லாம் குடிமை சமத்துவத்தில் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க செய்வதோடு எந்த உரிமையும் எவருக்கும் மறுக்கக்கூடாது. குடிமை சமத்துவம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்கணும், எந்த உரிமையும் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, மறுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றோம். இங்கிலாந்துல என்ன பண்றாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்க ஃபாலோ பண்ணப்படுதுன்னா இங்கிலாந்துல ஃபாலோ பண்றது. அங்க சட்டத்தோட பார்வையில அனைவரும் சமம், அது மட்டும் இல்லாம அனைவரையும் சமமாக நடத்துகிறது. எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு போல. இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 14 என்ன சொன்னோம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆனா நடக்கிறது வித்தியாசமா இருக்கும். ஆனா இங்கிலாந்துல அப்படி இல்லை, அனைவரும் சமம், அதோட நாங்க நிறுத்தல, அனைவரும் சமமாகவும் நடத்தப்படுகிறார்கள். அதே மாதிரிதான் இந்தியாவில என்ன பண்றாங்க, சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு அப்படின்ற ஒண்ண பின்பற்றுறாங்க. இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற பதம், அதாவது இந்த சொல்ல யாரு பரிந்துரைத்தார் அப்படின்னா, பயன்படுத்தினார் அப்படின்னா ஏவி டைஸ். அவர் வந்து பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர். அப்ப இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வினா. ஏவி டைஸ் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வெளிப்படுத்தினார். அடுத்து அரசியல் உரிமை. இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் எடுத்திருக்காங்க, குரூப் 4 லெவல்லே கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இப்ப அந்த உரிமைகளை கொடுத்துருவாங்க, இதுல பொருந்தாத ஒண்ணு நமக்கு கொஸ்டின்ஸா வைக்கிறாங்க. அரசியல் உரிமைன்றது இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம் பாத்தீங்களா. இப்ப இதுல எத்தனையாவது உரிமையா நம்ம பாக்குறோம், குடிமை சமத்துவம். அடுத்தது என்னது, அரசியல் உரிமை. மூணாவது உரிமையா நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரி வாங்க, அரசியல் சமத்துவம். இப்ப வாக்களிக்கக்கூடிய உரிமை என்ன அப்படின்னா அரசியல் சமத்துவம். பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசியல் சமத்துவம். அரசை விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை அரசியல் சமத்துவத்துல இருக்கக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் மக்களுக்கு கிடைக்குது. இந்தியாவில் 18 வயசு ஒரு நபர் 18 வயசு அடைஞ்சாலுமே என்ன பண்ணலாம், வாக்குரிமை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே 25 வயசு முடிஞ்சிருந்தா தேர்தல்ல போட்டியிடலாம், ஒரு வேட்பாளராக நிக்கலாம். என்னது, அப்ப வாக்களிப்பதற்கான வயது 18, வேட்பாளர் ஆவதற்கான வயது 25. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் தேர்தல் எப்ப நடத்துறாங்க அப்படின்னா 1951. எப்ப நடத்துறாங்க, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பொது தேர்தல் எப்ப அப்படின்னா 1952. 51 to 52 காலகட்டம். முதல் பொது தேர்தல் கேட்டாலுமே நம்ம 52 தான் எடுக்கணும். இந்த தேர்தல் நடத்தக்கூடியதாக இருக்கு. இதுலயே இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்துட்டாங்க. யாருக்கு, பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்துட்டாங்க அப்படின்றது சொல்றாங்க. 1971ல சுவிட்சர்லாந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்களுக்கான வாக்குரிமையை தரக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னாலுமே தெரியும். அதே மாதிரி ஒரு பிரதமரோட வாக்கும் ஒரு சாதாரண குடிமக்களோட வாக்கும் மதிப்பும் பொது தேர்தல்ல ஒன்றே. இதுவே வந்து அரசியல் சமத்துவத்தை குறிக்குது. இப்ப நம்மளுடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் செலுத்தக்கூடிய வாக்கும் ஒரு நார்மல் குடிமகன் செலுத்தக்கூடிய வாக்கும் தேர்தல்ல என்னது, ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா? சரி, பாலின சமத்துவம் நம்ம 4வதா பார்க்கக்கூடிய சமத்துவம் அது பாலின சமத்துவம்.
மனித இனங்களில் ஆண் பெண் இருவரும் தமது தனிப்பட்ட திறனை சுதந்திரமாக மேம்படுத்திக் கொள்ளுதல் தான் இங்க சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அடுத்து, ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் வேண்டும். பாலின சமத்துவம்ன்றது ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் என்ன பண்ணணும், 2 பேருக்கும் வாய்ப்பு வளங்கள் கரெக்டா இருக்கணும். அடுத்து, பெண்கள் பொருளாதார நடவடிக்கையில் பங்கெடுக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் உரிமை கொண்டவர்களாக இருக்காங்க. அப்ப பைனான்சியல் இண்டிபெண்டன்ட் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு பெண்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் இப்ப வந்து ஆண்களுக்கு செலுத்தவர்கள் எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்துலயும் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப எல்லை பாதுகாப்பு படையில பணியாற்றுறாங்க, விமானப்படையில பணியாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகள் என்ன பண்றாங்க, 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. எத்தனை சதவீதம்? 50%. இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இங்க பார்ப்போம், 19ஆம் நூற்றாண்டில் பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்துக்காக இருந்தது. இப்ப ராஜாராம் மோகன் ராய் நம்ம பார்த்திருப்போம், 1829 என்னது சதி ஒழிப்பு அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனா இருந்திருக்காரு. யாரு? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். சரிங்களா? அடுத்து, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, கோவிந்தராய் பூனே, கோவிந்தராய் ரானடே, தாதாபாய் ஷிண்டே, பேகம் ருக்வேயா, சகவாத் ஹுசேன். பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பணியாற்றுவதில் குறிப்பிடப்பட்டவர். இதுல பொருந்தாதது தாங்க வைக்கலாம். இந்த எல்லா பேரையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு வரிசையை எழுதி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறந்துட்டு போறீங்க. அடுத்து இப்ப பாருங்க, இந்த உரிமையில இருக்கும் நம்ம. ஓகே, பாலின சமத்துவ உரிமையில இருக்கும். இப்ப இதோட கான்செப்டை நம்ம முடிச்சிட்டோம். இந்த பாலின சமத்துவம் அப்படின்றது ஒரு பெண், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோருக்கு சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா யூனிசெஃப் சொல்றாங்க. அப்போ ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், சிறுவரா இருக்கட்டும், சிறுமியரா இருக்கட்டும், எல்லாருக்குமான உரிமைகளும் வாய்ப்புகளும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப் சொல்லுது. அதே மாதிரி ஐநா சபை என்ன பண்ணுது அப்படின்னா 2017 ஒரு 17 இலக்குகளை நிர்ணயம் செய்யறாங்க. அது 2030 அடையணும்னு சொல்லிட்டு, இதுக்குள்ள 2030 இந்த இலக்கை அடையணும்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதை வந்து நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்ல வச்சிருக்காங்க. அதுல பாலின சமத்துவம்ன்றது அந்த 17 எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல. இது அப்படியே இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க, இது கேள்வி. இப்ப 2030 அந்த இலக்கை அடையணும். அந்த 17 சமத்துவத்துல பாலின சமத்துவம் 5வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. சரி, ஓகே. அடுத்து 5வதா இருக்கக்கூடிய மனித மாண்பு. மனித மாண்பு என்பது சுயமரியாதை ஆகும். மனித மாண்பு என்பது முக்கியமான மனித உரிமை என்பதோடு மட்டுமல்லாமல் இதிலிருந்து அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுகிறது. முக்கியமானதுன்னு இல்லாம அடிப்படை உரிமை தோன்றக்கூடியது இந்த மனித மாண்புல இருந்துதான் அப்படின்னு சொல்றாங்க. மாண்பு என்பது கௌரவமான, மேலான, சிறந்த தகுதியாகும். மாண்பானன்னு சொல்றாங்க, ரொம்ப மேலானவருப்பா, ரொம்ப சிறந்தவருப்பா, கௌரவமா இருக்கக்கூடிய ஒரு நபருப்பா. ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தின் ஒரு மதிப்பு மிக்க உறுப்பினர் என்பதை கருதுதல் வேண்டும். எல்லாருமே என்னது ஒரு ஈக்குவல் பர்சன், ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து, வாய்ப்பு மற்றும் கல்வியியல் சமத்துவம். அனைத்து தனி மனிதர்களுக்கும் கல்வியினை பெறுவதற்கு வாய்ப்புகள் கொண்டு இருத்தல் வேண்டும். மனிதனா பிறந்த எல்லாருக்குமே கல்வி ஒரு வாய்ப்பா இருக்கணும். அவர்களது ஆளுமை மேம்படுத்த வாய்ப்புகள் பெற்றிருத்தல் வேண்டும். அதே மாதிரி அது படிச்சு இருக்கக்கூடிய நபரை அவருடைய டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சமூகத்தில் நாம் சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு சமத்துவம் தேவைப்படுகிறது. நம்ம எல்லாரும் சமமா நடத்துறதுக்கே என்ன வேணும்? சமத்துவம் தேவைப்படுகிறது. நாம் சமமாக நடத்தப்பட்டால் மதிப்பும் மாண்பும் பெருக்கும். அப்ப எல்லாரும் ஈக்குவலிட்டியா நடத்தப்பட்டா மதிப்பு இருக்கும், மாண்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 7வதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அரசியல் சமத்துவம். இதுல இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ஏன்னா இதுலதான் ஆர்டிக்கல் இருக்கு. இப்ப உலகில் அனைத்து நாடுகளில் அரசியல் அமைப்புகளும் அதன் மக்களுக்கு சமத்துவத்தை உறுதி அளிக்கிறது. இதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா
சமத்துவ உரிமையை பத்தி எதுல சொல்றாங்க? என்ன உரிமை? இந்த உரிமையை சொல்லுவாங்க. மொத்தம் 6 வகையான உரிமை. அதுல சமத்துவ உரிமை அப்படின்றதற்கான விதி எதுல தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் நம்பர் 14 to 18. 14 என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுதாங்க இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சட்டத்துக்கு முன்னாடி என்னது, எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாகுபாடு தடை செய்கிறது. அப்ப இதில் தாங்க சாதி, மொழி, இனம், பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும். அப்ப ஒரு கவர்மெண்ட் வேலை, பொதுவான வேலைன்னா எல்லாருக்கும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு தரணும். ஆர்டிகல் நம்பர் 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. இப்ப அன்டச்சபிலிட்டி என்ன பண்றாங்க, ஒழிக்கிறாங்க. 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட்டம், இப்ப சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ரஜினிக்கு கொடுக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தையும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. என்ன பட்டங்கள் தான் செல்லும் அப்படின்னா, ராணுவம் சார் பட்டங்கள், ராணுவம் சார் பட்டங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை படிச்சிருந்தாங்கன்னா பேர் போட்டு கடைசியா போடாங்க பாத்தீங்களா, பிஏ எம்பிஏ அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பட்டங்கள் என்ன பண்ணும், செல்லும். இந்த பட்டம் தான் அது செல்லாது. ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டிகல் நம்பர் 21 கொடுத்திருக்காங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விதி. என்ன அப்படின்னா, சட்டத்தின் பணி சமமான பாதுகாப்பு என்பது சட்டப்பிரிவு 21 மேலும். அதாவது ஒரு மனிதன் சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு உரிமையை நமக்கு அரசியலமைப்பு தருது. அதான் ஆர்டிகல் நம்பர் 21. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, முக்கியமா நம்ம தெரிஞ்சு வேண்டியது, பின்வரும் மொழிகள்ல நம்ம சமத்துவத்தை என்ன பண்ணலாம், மேம்படுத்தலாம். அனைவரையும் நியாயமா நடத்தணும், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டை உருவாக்கணும், அனைவருக்கும் வாய்ப்புகள் பெறுவதை உறுதிப்படுத்தணும், முழு ஆற்றலை மேம்படுத்தணும், சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுக்கணும், கல்வியை தரணும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த எப்பயுமே ஒரு லெசன்ஸ் கம்ப்ளீட்டா படிக்கணுங்க. ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மக்களாட்சி, இதுல யாருக்கும் சந்தேகமே இல்லை, மக்களாட்சி. சமத்துவம் மற்றும் நீதி தான் மக்களாட்சியோட தூண். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். மக்களாட்சி என்பதனுடைய தூண் என்னது, சமத்துவம் மற்றும் நீதி. ஓகேங்களா? மக்கள் சமமாக நடத்தப்படும் நீதி எட்டப்படும். இப்ப பாருங்க, நம்ம புக் பேக் வந்துடலாம். வெற்றிகரமா இந்த கான்செப்டை முடிச்சிட்டோம். பின் வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? பாகுபாடு இன்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது சமத்துவத்துக்கு கீழே வராது. தேர்தலில் போட்டியிடும் உரிமை, இதுவும் இது சமத்துவத்துக்கு கீழே வரும். இது சமத்துவத்துக்கு கீழே வரும். அனைவரும் சட்டத்தின் முன் சமம், இதுவும் சமத்துவத்துக்கு கீழே வரும். ஏன்னா கொஸ்டின் நல்லா பாருங்க, சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அதான் கொடுத்திருக்காங்க. பணக்காரர்கள் மற்றும் ஏழைகளுக்கு இடையே சமத்துவமின்மையை காட்டுதல், இதுதான் வராது. அப்ப ஒண்ணுக்கு என்ன ஆன்சர், டி தான் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் எது அரசியல் சமத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சனம் செய்வது தான். ஓகேங்களா? அதுதான் என்னன்னு சொல்றாங்க, அரசியல் சமத்துவம். அந்த அரசியல் சமத்துவத்துல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து, இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் வாக்களிக்கும் உரிமை வயது, வாக்களிக்கக்கூடிய வயது தான் 18. ஓகேங்களா? இந்த 25ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்பாளராக ஒரு கட்சியில வேட்பாளராக இல்ல ஒரு எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய வேட்பாளருக்கான வயது 25. அடுத்து, சாதி மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை எது அப்படின்னா, மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை தான். சுவிட்சர்லாந்துல எப்ப பெண்களுக்கான ஓட்டுரிமையை தராங்க அப்படின்னா 1961 தராங்க. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிறுத்துங்க. குடிமை சமத்துவம் டேஷுக்கு முன்பு அனைவரும் சமம், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். நம்ம பார்த்திருப்போம். ஆர்டிகல் நம்பர் 14ன்றதுன்னா அது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதாங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இல்லைனாலும் பாருங்க, இங்கேயே நமக்கு அந்த வாசல் இருக்கு பாருங்க, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஓகே. எந்த விதியில தொடங்கி எந்த விதி வரைக்கும் சமத்துவ உரிமை குறித்து சட்டப்பிரிவுகள் சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் நம்பர் 14 to ஆர்டிகல் நம்பர் 18 இதான் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமை என்னன்னா அரசியல் உரிமை. ஓகேங்களா? நம்ம அந்த பாயிண்ட்ஸ் படிச்சிருப்போம், நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருப்போம். அடுத்து பாருங்க, சமத்துவம் என்பது முதலாக இருக்க சமூக சிறப்புரிமை இல்லாததாக இருக்கும்.
லாஸ்கி அவர்கள் இதுதான் சொல்லுவாரு, சமூக சிறப்புரிமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். வெற்றிகரமா அந்த லெசனை முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த வீடியோ பதிவை மறக்காம பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.